அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களுக்கு ஃபோன் கால் செய்ய மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே அறிமுகம் கட்டாயமாக இருந்திருக்கணும். அன்னோன் பர்சனுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூடியூப் சேனல்ல குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருவதற்கு அல்லது அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட்ஸ் கீழேயும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக் கூட ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் பிளஸ் ஸ்விட்ச் வேர்ட், இந்த ரெண்டுத்தையுமே இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். முழு நம்பிக்கை மற்றும் சந்தோஷமான மனநிலையோட இந்த மெத்தடை பயன்படுத்தும் பொழுது உடனடியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். அஃபர்மேஷன் அப்படின்றது சுய பிரகடனம், அதாவது நேர்மறையான வாக்கியத்தை ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாக்கியத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். பொதுவாகவே ஸ்விட்ச் அப்படின்ற வார்த்தைக்கு மாற்றக்கூடியதுன்னு பொருள். உதாரணத்திற்கு ஒரு லைட் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா அதை நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா அந்த லைட் எரியும். அதே போலதாங்க இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த மந்திர சொற்களை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். உச்சரிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாக இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் நமக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போகும் இந்த வார்த்தையினால குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் காலை நமக்கு வர வைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வாக்கியத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள்னு 7 நாள் வரைக்கும் பயன்படுத்தணும். மேக்சிமம் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்லயே ரிசல்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு எப்ப ரிசல்ட் கிடைக்குதோ அப்பவே நீங்க இந்த மெத்தடை ஸ்டாப் பண்ணிடலாம். 7 நாளைக்கு கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்தினாலும் கூட மேக்சிமம் 7 நாளைக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அதையும் தாண்டி சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்கலனா இந்த மெத்தட் நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் நீங்க 7 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணாலே போதும். அதற்கான ரிசல்ட் கொஞ்சம் காலதாமதமானாலும் கட்டாயமாக கிடைக்கும். முதல் விஷயம், எந்த விதமான பிரேக்கும் எடுக்காம 7 நாளைக்கும் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இன் கேஸ் கிடைக்கலனா 7 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இது ரொம்பவுமே முக்கியம். செகண்ட் திங், பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்துறவங்க, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் மேல உங்களுக்கு எந்த விதமான கோபமோ வருத்தமோ ஏக்கமோ வெறுப்பு உணர்ச்சியோ இருக்கக்கூடாது. இமீடியட்டா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரணும், அழைப்பு வரணும்னு நீங்க தீவிரமா இருக்கக்கூடாது. ரொம்ப கேஷுவலா அமைதியான மனநிலையோட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி முடிச்ச உடனேயே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை எந்த வகையிலுமே நீங்க மானிட்டர் பண்ணக்கூடாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்றதை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இந்த மெத்தடை யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேறு ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க திருப்பணும். உங்க மற்ற நண்பர்கள் கிட்ட நீங்க பேசுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டிவி பாருங்க, புக்ஸ் படிங்க, பாட்டு கேளுங்க, மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க. இந்த மாதிரி உங்களுடைய மனதை தைரியமாகவும்
திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். இதை விட்டுட்டு நீங்க அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வரணும், மெசேஜ் வரணும்னு அவங்கள பத்தியே நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. நம்ம ஒவ்வொரு பதிவிலும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு சூட்சமம். குறிப்பிட்ட நபர் வேணும்ன்றதுக்காக எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்துல அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கணும். அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். டெக்னிக் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை திருப்பணும். இதுதான் நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ரகசியம். அடுத்த முக்கியமான விஷயம், குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வர வைப்பதற்கு அல்லது அவங்க உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக வேறு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. I am ready to receive call from X now. I am open to receive call from X now. இந்த சென்டென்ஸ்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா I am ready to receive call from ராஜா now. I am open to receive call from ராஜா now. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா I am ready to receive call from ராணி now. I am open to receive கால் ஃப்ரம் ராணி நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான வாக்கியம். இந்த ரெண்டு சென்டென்ஸையுமே நம்ம பயன்படுத்தணும். இந்த வாக்கியத்தில் ரிசீவ் மற்றும் நவ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஸ்விட்ச் வேர்ட். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேமாக இருக்கலாம் அல்லது பெட் நேமாக இருக்கலாம். நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நேம் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிக்கிற ஸ்கூல், காலேஜ் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. இத்தனை முறை இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கவுண்டிங், அதாவது எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் சொன்னால் போதும். எந்த நேரத்துல நீங்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிடங்கள் சொன்னால் போதும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்துங்க. இதுதான் ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம். இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க நீங்க தூங்கி எழுந்த உடனேயே இந்த வாக்கியத்தை ஒரு 5 நிமிடங்களுக்கு பயன்படுத்துங்க. சோ இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சென்டென்ஸை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஒவ்வொரு முறையும் அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ரைட் நவ் அட் பிரசன்ட் கால் பண்றாங்கன்ற உணர்வு நிலையோட நீங்க சொல்லணும். உங்களுடைய போன் ரிங் ஆகிற ஃபீலிங்கோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு லைன் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் உங்களுக்கு வரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.